வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா தொழிலை எப்படியாவது கெடுத்தே ஆக வேணும் அப்படின்னு சொல்லி விஜயாவும் சிந்தாமணியும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது மாஸ்டர் இங்கே பாருங்கள், இந்த மீனா இந்த சிட்டியில் ரொம்பவே வளர்ந்துட்டு போயிட்டுருக்கா. இது ரொம்பவே நல்லதில்லை. எனக்காக இருந்தாலும் சரி தான், உங்களுக்காக இருந்தாலும் சரி தான். உங்கள் கொட்டத்தை அடக்கணும்னு சொல்லி தான் அவன் இந்தளவுக்கு தொழில் பண்ணிகிட்ருக்கா. என்கிட்ட தனியாக பார்க்கும்போதெல்லாம் அப்படி தான் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் இன்னும் சொல்லிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஆமாம் மாஸ்டர், ரொம்ப ஓவராக அந்த மீனா பண்ணிகிட்ருக்கா. அவள் தொழிலை நீங்கள் கெடுக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வீட்டில் மரியாதையே இருக்காது. நீங்கள் வேணால் உங்கள் வீடுன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த சிட்டியில் புதுசாக வீடு கட்டி விற்கிறவங்க எல்லாமே மீனாவுக்கு பழக்கமாக இருக்கிறாங்க. அவங்க டெக்கரேஷன் வேலையிலேருந்து எல்லாமே மீனாவுக்கு தான் கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டோட பெரிய வீடை கூட பணமே கொடுக்காம அந்த மீனாவுக்கு கொடுக்கக்கூட அவங்க தயாராக இருக்காங்க. காரணம் அந்த தொழில் தான். அந்த தொழிலை நீங்கள் கெடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மீனா உங்களுக்கு சரண்டர் ஆகி தான் இருப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சிந்தாமணி, நான் உங்களுக்காக இதை செஞ்சு தாவேன், எனக்காகவும் இது செஞ்சு தாவேன், அவள் தொழிலை நான் பண்ண விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர், முதல்ல இப்படி தான் சொன்னீங்க. அந்த பெரிய ஆர்டர் அவள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டான். உங்களால் என்ன செய்ய முடியும் மாஸ்டர்? பேச்சுக்கு தான் பேசுவீங்க, உங்கள்கிட்ட தான் செயல்பாடே இல்லையே அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. இன்னும் பாருங்கள், நான் அவள் தொழிலை மொத்தமாக நிப்பாட்டி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த மீனாவுக்கு பெரிய தொழில் ஒன்று கிடச்சிச்சின்னா எனக்கு தகவல் வரும். தகவல் வந்தோன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி டேமேஜ் பண்ணுவீங்களோ அவ்வளோ டேமேஜ் பண்ணணும். ஏன், நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. சரி சிந்தாமணி, நான் ஒன்று சொல்லுதுன்னு கேட்கன்னு தப்பாக நினைக்காதீங்க. நான் மீனா தொழிலை கெடுக்க தயாராக தான் இருக்கேன். அதில் எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி, மாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு பணம் தான், வேற என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர், அவள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் அவள் கான்ட்ராக்ட் எடுக்காளோ அந்த வேலை எடுப்பாள்ல, அதே பணத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி, அப்படி தந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கட்டுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாஸ்டர், அந்த ஒரு பெரிய தொழிலை நான் கெடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய தொழிலெல்லாம் என்கிட்ட தானே வரும். அதில் உள்ள வருமானம், லாபம் எல்லாம் என்கிட்ட தானே சேரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு வேலையை எடுத்தாலும் அந்த 10 லட்ச ரூபா உங்களுக்கு தரேன். ஆனால் நீங்கள் என் கூட சேர்ந்து அந்த மீனா தொழில் என்ன செய்யணும், கெடுத்தாக வேணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிடலாம் சிந்தாமணி, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர், இப்படி ஒரு வாக்கு கொடுக்கும்போது நான் சந்தோஷமாக தானே வீட்டுக்கு போவேன். சரி மாஸ்டர், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே விஜயா நினைக்கிறாங்க, பெரிய ஆர்டரை ஒன்று எழுதி அந்த ஆர்டரை எப்படியாவது இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து நான் கெடுத்துட்டோம்னா எனக்கு 10 லட்சம் கிடைக்கும். 10 லட்சம் கிடைச்சா பயங்கரமாக தங்க நகை வாங்கி நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி கூப்பிடுதாங்க விஜயாவை. விஜயா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என்ன, நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன், பாட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, 10 லட்சம் கிடச்சா எப்படியான நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சிந்தனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. 10 லட்சம் வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. வரப்போகுது அப்படிங்கிறாங்க. வரப்போதா, என்னத்தை சொல்கிற அப்படிங்கிறாங்க. அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து அந்த மீனா தொழிலை நான் கெடுத்தேன்னா 10 லட்ச ரூபா வரைக்கும் நான் பணம் தரேன்னு சொல்லி அந்த சிந்தாமணி சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. விஜயா, இங்கே பாரு, சிந்தாமணி உங்ககிட்ட நடனம் படிக்க வந்த மாதிரி தெரில. மீனாவுக்கும் அவங்களுக்கும் தொழில் போட்டி. அந்த தொழில் போட்டியில் அவங்க தொழிலை எப்படியாவது கெடுக்கணும், மீனா தொழிலை. அதுக்கு ஒரே ஆள் நீ தான். ஒன்றை வச்சு அதை செய்யணும்னு அந்த சிந்தாமணி இங்கே வந்திருக்காங்க, அப்படி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. பார்வதி, அதுக்கு அவ்வளோ வரல, என்கிட்ட நடனம் படிக்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு புரியாமல் பேசுத விஜயா அப்படிங்கிறாங்க. பார்வதி, இங்கே பாரு, அவங்க எதுக்கு வந்தாங்களோ எனக்கு நடனம் படிக்க வராங்க, அதில் ஒரு வருமானம். என்ன, மீனா தொழிலை கெடுத்து விட்டால் அதுக்கு ஒரு 10 லட்சம், ஆக மொத்தத்தில் எனக்கு லாபம் தானே அப்படிங்கிறாங்க. சரி, உன் மருமக தொழிலை நீ கெடுக்கியே, அவங்க வாழ்வாதாரம் கெடுமை, அதை பற்றி நீ ஒரு நிமிஷம் கூட நினைக்கலையா? உன் கோபத்துக்கும் உன் ஈகோவுக்கும் அவங்க 2 பேரும் கஷ்டப்படணுமா, முத்து மீனாவும் அப்படிங்கிறாங்க. அவங்க கஷ்டத்தான் படணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க? உனக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளில் அந்த பிள்ளைக்கு மட்டும் ரொம்ப கிடையாது, உன் பிள்ளையாவே நினைக்கிறது இல்லை. மீனாவும் மருமகளாக நினைக்கிறது இல்லை. இதில் அவங்க போல போய் நீ கெடுக்கன்னு நினைக்கிறேன்.
இங்கே பாரு விஜயா, கடவுள் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது என்ன. அப்படி கடவுள் தடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாரும் கொடுக்க முடியாது. இப்படி தான் சொல்லுவாங்க. இதுதான் உள்ளது. நீனும் சிந்தாமணி என்ன நினச்சாலும் சரி தான், எப்படி பண்ணாலும் சரி தான், அந்த மீனா தொழிலை கெடுக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி, அவங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, நீ வேணாலும் பாரு, அந்த சிந்தாமணியும் நானும் எப்படி கெடுக்கம் பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே சிந்தாமணி எல்லா கடையிலையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. மீனாவுக்கு யாருமே பூ கொடுக்கக்கூடாது, டெக்கரேஷன் பொருள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அந்த கடைக்காரங்களாம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சிந்தாமணிம்மா, நீங்கள் வந்து கடன் வச்சு நீங்கள் வந்து பொருள் வாங்குவீங்க, அதுக்கப்புறம் தராமல் ஏமாற்றிட்டுருப்பீங்க. அந்த மீன் அப்படி கிடையாது. அட்வான்ஸ் கொடுத்து கடன் வாங்கி கரெக்டாக தெளிவாக அந்த பொண்ணு கொடுக்குது. அதனால் நாங்கள் பொருள் கொடுக்க தான் செய்வோம், வைக்க தான் செய்வோம் அப்படிங்கும்போது சிந்தாமணிக்கு ரொம்ப கடுப்பில் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அவங்க தம்பி கேட்குறாங்க, என்னக்கா ரொம்ப கோபமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அந்த மீனாவை தொழிலை கெடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரன்கிட்ட போகிறான் போய் சொன்னால், அவனும் என்னமோ அந்த புதுசாக வந்திருக்க தொழில் பண்ணுறவனுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்க. நான் 30 வருஷத்துக்கு மேலே தொழில் பண்ணிகிட்ருக்கேன், நான் நிறைய கடன் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய், ஒவ்வொரு கடையிலையும் எவ்வளோ கடன் வச்சுருக்கேன்னு கேட்டு செட்டில் பண்ணிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் கடனை பூரா ஒப்படைக்காங்க. ஒப்படைச்சுன்னா கடன்காரங்க பூரா இன்னும் அந்த அம்மா கேட்டால் கொடுத்துருவோம் வச்சுருவாங்கிறாங்க. ஓ, நாங்கள் அதுக்கு வந்து பணத்தை கொடுக்கல, மீனாவுக்கு நீங்கள் பொருள் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அதான் நீங்கள் சொல்லாதீங்க, எங்கள் கடை, நாங்கள் யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. கடைக்காரங்க பூரா பணத்தை கொடுத்துட்டாங்க, ஆனால் இந்த கடைக்காரங்க இன்னும் திமிரில் தாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய், இவங்கள தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, இவங்க எப்படியும் பொருளை கொடுப்பானுவா. அவள் ஏதாவது டெக்கரேஷன் விளாடும் போது அந்த பொருளை பூரா நாசுக்கணும் எட்டு வந்துடணும். அவள் வேலை செய்ய முடியாமல் திணறணும். நம்மக்கிட்ட வேண்டியால் மீனாக்கிட்ட ஒருத்திக்கு வேலை கேட்க அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படிக்கா முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியும். மீனா இப்போ நம்ம ஆட்கள்லாம் பார்த்தது கிடையாது. 2 பேரை மீனாக்கிட்ட வேலை கேட்க அனுப்பு, அவங்கள ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருப்பா, அவங்கள வச்சே நம்ம வந்து எல்லா வேலையும் பார்த்துடணும் அப்படிங்கிறாங்க. சூப்பர்க்கா சூப்பர்க்கா அப்படிங்கிறாங்க. 2 பேர்கிட்ட பேசுகிறாங்க, பேசி வர சொல்கிறாங்க. வர சொல்லி இந்த மாதிரி மீனா இந்த அட்ரஸில் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் வேலையை கிளங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே விஜயா நடனப்பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. எனக்கு டீ போட்டு தான் அப்படிங்கிறாங்க. டீ போட்டு கொண்டு கொடுக்காங்க. இப்படி இருக்கும்போது 2 பேர் மீனா மேடம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வராங்க. இதை கேட்டால் விஜயா, மீனா மேடமா, அப்படி ஒருத்தராக யாரும் இல்லை, மீனான்னு ஒருத்தி இருக்கா, அதுவும் என் வீட்டில் சமையல் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. என்னது சமையல் பண்ணுறாங்களா? இல்லைம்மா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் எடுத்து செய்கிறாங்களா, அந்த மீனாவை கேட்டோம் அப்படிங்கிறாங்க. நான் தாங்க, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அம்மா வணக்கம், நாங்கள் வந்து டெக்கரேஷன் வேலை நல்லாவே பண்ணுவோம், எங்களுக்கு 2 பேருக்கும் வேலை வேணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க, அடுத்தாப்புல எனக்கு டெக்கரேஷன் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, கண்டிப்பாக கூப்பிடுங்க, தினம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்கள் நம்பரை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், டெக்கரேஷன் வேலை வந்து வந்தவுடனே நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்டு அவங்க நல்ல பிள்ளையாக கிளம்பி போகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க வேலையே இவளுக்கு இன்னும் வரலை, அதுக்கு முன்னோட்டி இவகிட்ட வேலை கேட்டு வராங்க, என்னத்தை சொல்ல அப்படிங்கிறாங்க. மீனா நல்லா வளர்ந்துருக்கா, அவள் வளர்ச்சி பிடிக்காமல் பேசிகிட்டு இருக்கேன், மீனாவோட வளர்ச்சி தெரிஞ்சு தான் அவங்ககிட்ட வந்து வேலை கேட்குறாங்க அப்படிங்கும்போது மீனா சிரிக்கிறாங்க. ஆமாடி, ஒரு டெக்கரேஷன் வேலை பெருசாக செஞ்சுட்டா பெரிய ஆளாயிரும்ல, அந்த சிந்தாமணி 50 பேரை தினம் வந்து சம்பளத்துக்கு வச்சுருக்காங்க, நீ 5 பேரை வச்சு வேலைங்கும் போதே உனக்கு இவ்வளோ திமிரு அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் திமிரெல்லாம் பண்ணலை, 50 பேரை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க வந்து என்கிட்ட ஏன் தொழிலுக்கு பயப்படுறாங்க, அவங்க பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நீ கம்மியான விலைக்கு பண்ணுவேன், அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, நான் படிக்க முடின்ட்டு இருக்காது, உன் மருமகளுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணுமா பேசு, நீ ரோகிணியோ சுருதியையோ அப்படி நீ பேச முடியுமா, முடியாதுல்ல அப்படிங்கும்போது சுருதி வந்துடுறாங்க. அங்கிள், அதை மட்டும் ஆண்டியால் முடியாது, ஏன் ரோகிணியோ என்னையோ பேசி பாருங்கள், பதிலுக்கு பதில் பேசுவோம். ஆனால் மீனாக்கா அப்படி இல்லை, மீனாக்கிட்ட வெளியில் யாராவது இந்த குடும்பத்தையோ யாரையோ பேசினா விட மாட்டாங்க, ஆனால் ஆன்ட்டி பேசினா மட்டும் பொறுத்துக்கிட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. அதான் ஆன்ட்டி வந்து அதுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, மீனாக்கா எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படிங்கிற, கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கக்கா. செம்மையாக இருக்குக்கா, இது எப்படிக்கா காஃபி பண்ணணும்னு சொல்லித்தாங்கக்கா அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கோபம், ஏங்க இந்த சுருதி யாருங்க, இந்த மீனா யாருங்க, அவனை போய் அக்கா அக்கான்னு கூப்பிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. முறைக்கு அக்கா தானே, அவங்க 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி பேசி பழகுறாங்க, இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அந்த மீனா வந்து டெக்கரேஷன் வேலை பார்க்குறல்ல, ஆத்திர அவசரத்துக்கு கை முதல் வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் அந்த சுருதிட்டையும் ரவிட்டையும் பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் தெரிய மாட்டேங்குது, சொல்லி எப்படியாவது புரிய வைங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்காங்க. அதை நினச்சி நீ பெருமைப்படுத்த விட்டுட்டு பொறாமப்பட்டுட்டு இருக்க, நீ மாதிரி
ஜென்மத்தை நான் பார்க்கல, நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. ஆமாம் ஆமாம், இந்த மனுஷன் பெரிய புதுப்படையாக இருந்துட்டார். அப்படி இருக்க போய் தான் வந்து அந்த மீனா வீட்டில் ஏமாற்றி இங்கே அனுப்பி விட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூம் பார்த்து போகிறாங்க. இப்படி இருக்கும்போது முத்து வந்து அன்டயத்தில் கார் ஓட்டு வர்றாரு, பையன் தான் ஓட்டு வர்றாரு. அப்போ அந்த அருண் மறிக்கிறாரு. மறித்து இந்த மாதிரி அதிக ஸ்பீடில் வரேன் அப்படிங்கிறாங்க. சார் மேலே கேமரா ஓடுது, நான் என்ன அதிக ஸ்பீடில் வந்தேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ அதிக ஸ்பீடில் தான் வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் உங்களுக்கு பார்க்கறது எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன், அது போக என்ன பிடிக்கலன்னு எனக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நான் பையன் தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வண்டியை விடு அப்படிங்கிறாங்க. சார் அதிக ஸ்பீடில் வந்தால் ஃபைன் தானே போடணும், அதுக்கு எதுக்கு வண்டியில் விடணும் அப்படிங்கிறாங்க. உடனே இன்னொரு ஆளை வர சொல்லி அவன் கார் எடுத்துகிட்டு போயா அப்படிங்கிறாங்க. கார் எடுத்து நேராக ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. இங்கே முத்துக்கு சரியான கோபம் இருக்குது. சார் என் மேலே உள்ள வருத்தம்னா என்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கணும், என் காருக்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அன்னைக்கு நான் கலர் சட்டையில் வரையில் நான் வந்து யூனிஃபார்ம் கலத்திருக்கையில் அன்றைக்கி சட்டை மேலே கையை வச்சுட்டேன், என் சட்டை பாக்கெட்டும் பிஞ்சிருச்சு, அதை நான் நினைவாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அதுக்கு நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன பண்ணணுமா, இன்றைக்கி உன் கார் எப்படி கிடைக்குன்னு பார்ப்போம், நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் அவ்வளோத்தையும் இதில் பொறுத்து விடுதேன். இப்போ நான் ஸ்பீடாக தான் நீ போகணுன்னு சொல்லி காரை வாங்கிட்டு போயிருக்கேன், அங்கே உன்ட்ட டாக்குமெண்ட்லேருந்து எதுவுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு உனக்கு ஆப்பு வச்சு உன் காரை வெளியிடாமல் வாங்கி உன் தொழிலே பண்ண விடாமல் உன்னை வந்து திராட்டில் அலைய விடுதானா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறாங்க. முத்து காரை விட்டு இறங்கும் போதே இந்த மாதிரியான வேலை பார்ப்பாருன்னு சொல்லி பாக்கெட்லேயே வச்சு அவர் அருண் பேச எல்லாமே ரெக்கார்ட் எடுத்துடுறாங்க. கார் அங்கே போயிடுது. அப்போ இன்ஸ்பெக்டர் இல்லைப்பா காலில் வந்து எடுத்துக்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு வெறுமனையாக இன்னொரு ஆட்டோவில் போய் இறங்கி போகிறாங்க. எங்கள் கார் வந்து சவுண்டே கேட்கலையே அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. உடனே மீனா கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஏங்க கத்துறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த போலீஸ்காரன் தான் நம்மளை வந்து பாடாப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு மறுபடியும் அவர்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற. நானும் பிரச்சனை பண்ணல, நான் வந்து சரி வேலைலாம் முடிச்சுட்டு நேரம் ஆகிட்டு வீட்டுக்கு போகணுன்னு வரும்போது ஓவர் ஸ்பீடில் வந்தேன்னு சொல்லிட்டு என் வண்டியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க ஓவர் ஸ்பீடில் வந்தீங்க அப்படின்னு. நான் ஓவர் ஸ்பீட்லேயே வரல மீனா, பையன் தான் வந்தேன், அவர் வேண்டாம் அதிகம் பண்ணிட்டாரு, அது போக அந்த கேமராவில் பதிவு இருக்கும், அது போக ஏன்டா அவர் பேசின வீடியோலாம் பாரு அப்படிங்கிறாங்க. அதை பார்க்குறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறாரு, அவர்கிட்ட ஏங்க வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. மீனா இதை நான் சும்மா விட மாட்டேன், இதை நான் போஸ்ட் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏற்கனவே அவர் வந்து 3 நாள் சஸ்பெண்ட் ஆனார், இப்போ அதில் நீங்கள் கூட கொஞ்சம் ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா இது சரி வராது அப்படிங்கிறாங்க. ஏங்க சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சுருதி வராங்க. உடனே முத்து என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் முத்து, மீனாக்கா என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு போலீஸ்கார் வந்து என் வீட்டுக்கார்ட்ட முறைச்சிக்கிட்டே இருக்கார், இவரும் அவர்கிட்ட முறைச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கிறாங்க. இதில் முத்து மேலே என்ன தப்பு இருக்குது, யாராக இருந்தாலும் பண்ணக்கூடியது தானே, அதுக்காக அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால் பண்ணுவாங்களா, எல்லோரும் ஒன்று தானே, அவங்களுக்கும் ரூல்ஸ் ஒன்று தானே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அது இல்லை ஸ்ருதி, நம்மளுக்கு அது தேவையா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் தானே சரி அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து நீங்கள் நினைக்கிறது தான் சரி, அதை போஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. போஸ்ட் பண்ணிடுறாங்க. போஸ்ட் பண்ணுறாங்க, பயங்கரமாக வைரல் ஆகிடுது, நிறைய ஆஃபீஸர்ஸ் பார்த்துடுறாங்க. அப்போ அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கீங்களா, அது போக வந்து இப்படி பிடிக்காதவங்க தான் அப்படி பண்ணுவாங்களா போவாங்களான்னு சொல்லி நிறைய கருத்து தெரிவிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு உயர் அதிகாரி அந்த அருணை கூப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் அடிச்சு கூப்பிட்டு விடுறாங்க. கூப்பிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. நேற்று ஒரு வண்டியை வந்து முத்துங்கிற ஒரு வண்டியை 8 பேருக்கு ஓவர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் ஓவர் ஸ்பீடு டாக்குமெண்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. வீடியோ பார்த்தியா பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. சார் நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. இதை பாரியா அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு சார் அப்படிங்க. சாரா உனக்கு 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணி சரியா, இனி இது 2வது சஸ்பெண்ட், 3வது வாட்டி நீ சஸ்பெண்ட் ஆகினேன் அப்படின்னா உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக போயிரு, அந்த காரை வந்து என்ன அவங்க வீடு எங்கே இது எங்கே இருக்கோ அங்கே தேடி கொண்டு காரை கொடுக்குற அவ்வளோதான். அங்கே அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் காரை கொண்டு முத்துட்டு கொடுக்க சொல்கிறாங்க, கமிஷனர் ஆஃபீஸர் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இந்த அவளை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வேலை வச்சுக்காத, 3 நாள் உனக்கு சஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க, அதுக்கப்புறமா நீ தெரிஞ்சிருக்கணும், இது 2வது வாய்ப்பு தம்பி, 3வது வாய்ப்புனா அவன் வேலை யாராலும் காப்பாற்ற முடியாது, வேலைக்கு வருது முக்கியம் இல்லை, அந்த வேலையை காப்பாற்ற தெரியணும், கிளம்பு, இன்னொரு ஆளை கூப்பிட்டு போ, நீ அந்த வீட்டுக்கு போகாத, அவன் எந்த எப்படி இருப்பான்னு தெரியாது சரியா, அதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காம இன்னொரு ஆளை அனுப்பு அப்படிங்கிறாங்க. கார் கட்டு நேராக முத்து வீட்டு வாசல் நின்றுக்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து முத்து இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. எங்கே பாருங்கள் எங்கேயோ இது பண்ணிக்கிட்டான், நைட்டு காரை கொண்டு விட்ருக்கான் ஸ்டேஷனில், அங்கே போலீஸ்கிட்ட எதுவும் நடந்துட்டான்னு நினைங்க, பாருங்கள் போலீஸ் வந்துருக்கு அப்படிங்கிற. விஜயா முதல்ல வாயை மூடிட்டு என்னென்னு கேட்போம் அப்படின்ட்டு. என்ன சார் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து சார் காரை கொண்டு வந்திருக்கோம், தவறுதலாக எடுத்துட்டாங்க, முத்து சார்கிட்ட சாரி கேட்டுட்டு கொடுக்க சொன்னாங்க சாவியை அப்படிங்கிறாங்க.
உடனே மீனா ஏங்க உங்கள் கார் வந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிலேருந்து கூப்பிட்றாங்க. கார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் அப்படிங்கிறாங்க. தம்பி சாரி தம்பி, அந்த அருணுக்கு உங்களை பிடிக்கல, அதனால் ஏதாவது பண்ணணும்னு பண்ணிட்டாங்க. நீங்கள் போட்ட வீடியோவில் அவரை 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட இன்னும் வச்சுக்காதீங்க, அவரும் உங்கள்கிட்ட எதுவும் வச்சுக்க மாட்டார். சாரி தம்பி, அவன் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நேற்று அவங்க கூட நான் இருந்தோம்ல அப்படிங்கிறாங்க. சார் எல்லாராலையும் எல்லாமே முடியும். இப்போ உள்ள காலத்தில் யாரும் கூடின ஆள் குறைஞ்ச ஆளுங்கிறது கிடையாது. அதுபோக எல்லார்கிட்டையுமே வீடியோ எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா கையிலுமே ஒரு கணினி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை வச்சு அவங்களால என்னன்னாலும் பண்ண முடியும். இந்த காலத்தில் போய் நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள்னா எப்படி சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, இது நினைக்காதாங்க, அவர் வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டு வழியை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். பாப்பா தம்பி உங்கள் காரில் எந்த டேமேஜும் இல்லை, போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. காரை பார்க்க வராங்க. அருண் திரும்பிக்கிட்டு இருக்காரு. என்ன நீ இப்போ பதிலுக்கு பதில் பண்ணிட்டல அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் பண்ணதை நான் பிரதிபலித்தேன், அவ்வளோதான். முதல்ல பண்ணதும் அதுதான். நீங்கள் ஹெல்மெட் போனீங்க, செல்ஃபோன் பேசுனீங்க, நோ பார்க்கிங்கில் விட்டீங்க, அதை வீடியோ எடுத்து விட்டேன். 2வது அதிகார துணையில் பேசுனீங்க, அதை வீடியோ எடுத்து விட்டேன். சரிங்களா? இப்போ நான் 3வதாக வீடியோ விடணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா என் செல்லு என் பாக்கெட்டில் இருக்குது, நீங்கள் பேசிகிட்டு இருக்க ரெக்கார்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து இது எதுவும் பண்ணிடாதீங்க, என் வேலையை போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். இனிமேல் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் நினச்சிவேன் வெளியிட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. ஆகா இது சரி வராது அருணே, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கூப்பிட்டு போயிடுறாங்க. போகும்போதே அருண் முத்தை பார்த்து முறைச்சிட்டே போகிறாங்க. முத்து நினைக்கிறாரு, நீ வசமாக என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க, ஆனால் நான் ஓட்ட மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க இப்படி தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதீங்க அப்படிங்க. இல்லை மீனா, இப்போ கூட நீ அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து உனக்கு அறியாமல் என்னென்னாமோ நடக்கு சரியா, ஒரு மாதிரி போயிட்டுருக்கு காலம். வீட்டில் உள்ள நிலவரமும் சரியில்லை. மனோஜும் உங்கள் அம்மையும் வாந்தி பண்ணுதாங்க, ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிட்டு நடக்கும். எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா போ, என்றைக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கிளம்பலாம். டேய் மனோஜ், இன்றைக்கி கடையில் திறந்து வச்சுட்டு வந்துரு, ஈவினிங் போய் அடைச்சிக்க, இல்லைன்னா அந்த அசோக சாவியை கொண்டு நம்ம வீட்டில் கொடுக்க சொல்லிடு. நம்ம தான் கோயிலுக்கு வருவோம்ப்பா அப்படின்னு. நம்ம வாடகைக்கு நம்ம வீட்டில் ஒதுக்கியிருக்காங்கடா, அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. விஜயாவுக்கு இங்கே வெயில் ஓவராக இருக்குது அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. விஜயா, இதே கிராமத்தில் தான் நீ பிறந்த, ஏன்னா நீ மெட்ராஸில் போய் உட்காந்துக்கிட்டு ஏசியில் உட்காந்தா பெரிய ஆளாயிருவியா? அது போக இந்த இயற்கை காற்றுக்கு இணை எதுவும் கிடையாது, அதை அனுபவிச்சு பாரு, உங்களுக்கு உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் கிராமத்துக்கு கூப்பிட்டு வந்து பேசாதெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு சீனை போடுறாங்க. உடனே ஆண்டி நீங்கள் இந்த கிராமத்தில் தான் பிறந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இது பக்கத்து கிராமத்தில் பிறந்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க. எங்களுக்கும் குலதெய்வம் இது தான் அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போட்டுட்ருக்காங்க. சரி ஆண்டி, எப்போ நம்ம அங்கே போவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை பார்லரை நான் வேலை பார்க்குறவங்க நம்பி விட்டு வந்திருக்கேன், வரவு செலவு அப்படி விட முடியாதுல்ல அப்படின்னுட்டு இருக்கும்போது அண்ணாமலை கிராஸ் பண்ணி போகிறாங்க. இப்போவும் இந்த பிள்ளை போய் சொல்லிட்டு தான் அலையுதானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. சரி ரைட்டு, அது எவ்வளோ நாள் தான் சொல்லுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து சிரிக்கிறாரு. முத்துன்னு சிரிச்சுக்கிறாரு. இங்கே குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஒரு சம்பவம், நல்ல சம்பவம் நடக்குது. மீனாவுக்கு ஒரு கால் வருது. பெரிய ஒரு ஆர்டர் ஒன்று கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு டாக்டர் வீட்டில் அவங்க மக டாக்டர், அவங்களுக்கு கல்யாணம் சிறப்பாக பண்ணணும், அவங்க வீட்டில் தான் பேசுகிறோம், நீங்கள் நாளைக்கு காலையிலே அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க, எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும், அவங்களுக்கு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, அவங்க அதை தாண்டி இன்னொரு வேலைலாம் செஞ்சுக்க முடியாது, எல்லா வேலையும் உங்களுடையது தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்த கூப்பிட்டு காலையிலே போகிறாங்க. போய் இந்த மாதிரி தம்பிங்க வாங்க, டெக்கரேஷன் வேலை செய்வாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும், சமையல்லேருந்து பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து பத்திரிக்கையை கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் எழுதி வாங்கிக்கிறாங்க. தம்பி எவ்வளோ தம்பி வரும் அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள், நாங்கள் டெக்கரேஷன் வேலையும் பூ வியாபாரம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம், ட்ராவலும் பண்ணிகிட்டு இருந்தோம், மற்றபடி மற்ற வேலைலாம் தெரியாது, சமையலை பொறுத்த மட்டும் என் தம்பிகிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவிகிட்ட கேட்குறாங்க. ரவி ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு. பத்திரிக்கை பொறுத்த மட்டும் ப்ரெஷ்ஷில் கேட்குறாங்க, இப்போ இவ்வளோ வரும் சார்னு சொல்லிட்டு சார் விசாரிச்சோட சொல்கிறாங்க. சரி தம்பி, இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு 15 லட்ச ரூபா அட்வான்ஸ் தரோம் சரிங்களா, இதை முடிச்சுட்டு எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள், நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. சார் 15 லட்ச ரூபா நீங்கள் அட்வான்ஸே தரீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, பெருசாக செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சதுரடி இத்தனை வரும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டரை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட்றாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. நீ சொன்னது சரிதான்ப்பா, நம்மளுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்குது, குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நல்லதே நடக்கும்னு சொன்னப்பா, ஒரு நல்லது நடந்துட்டுப்பா, மிகப்பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்குப்பா மீனாவுக்கு. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு
பந்தக்கால் நடுதுலேருந்து எல்லா வேலையும் மீனாட்ட தான்ப்பா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மீனாக தான் செய்யணும், நாங்கள் நின்று தான்ப்பா செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப ஷாக் ஆகி போகிறாங்க. என்னது இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிட்டா, இந்த ஆர்டர் செஞ்சாங்கன்னா இந்த சிட்டிலே இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி நேராக சிந்தாமணி கால் பண்ணி, சிந்தாமணி இந்த மாதிரி பெரிய ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, ஒரு டாக்டர் குடும்பத்தில் டாக்டர் மகள் கல்யாணம், பெரிய ஒரு ஆர்டரை இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா மாஸ்டர், இந்த வேலை மட்டும் அவங்க செஞ்சிடவே கூடாது, அப்படி செஞ்சால் நல்லாவே இருக்காது அப்படிங்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சிந்தாமணிகிட்ட. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.